கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கர்த்தர் நம்மை பராமரித்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் இந்த காலவேளையில நன்றியுள்ள இதயத்தோடு ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி இந்த காலவேளையில நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாரத்தை கர்த்தர் கிருபையாய் கூட்டி தந்து நம்முடைய வார்த்தையை கேட்க முடியாய், நம்முடைய நாமத்தை மையப்படுத்த முடியாய், நம்முடைய சித்தத்தை செய்ய முடியாய் கர்த்தர்கள் கொடுத்த நல்ல வேலைக்காய் தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும், பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு எங்களுடைய செவிகள் திறந்தவைகளும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் ஆண்டவரே கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிற இருதயமாய் காணப்பட கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய வார்த்தையினால பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க கைக்கொள்ள கீழ்ப்படிய நம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்க செய்வீராக. ஒவ்வொருடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. தேவ ஆவியானவர் இந்த காலவெளியில ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் இடைபடுவீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 54 அதிகாரம் 12 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 54 verse 12. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை விதமாக இங்கே சொல்லுகிறது. நாம் தியானிக்கும் போது உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்துல இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கும் போது 1 வசனம் 6 வசனம் அதனுடைய பல காரியங்களை நம்ம வாசிக்கும் போது கைவிடப்பட்டவர்கள், இந்த உலகத்துல எந்த ஒரு உதவி இல்லாதவர்கள், இந்த உலகத்துல எந்தவித அப்படியாய் ஒரு நல்ல நிலைமையில இல்லாத ஒரு நபரையும் ஆண்டவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. முதல் வசனத்திலிருந்து அப்படியே நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்திற்காக இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பலவிதமான பாடுகள், கஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகள் மத்தியில இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்ற காரியங்களை நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையை நான் இப்படி மாற்றுவேன். ஏசாயா 54:12 படி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இது ஆசீர்வாதத்துடைய ஒரு பெரிய அடையாளமாய் காணப்படுகிறது. மாணிக்க கற்கள்னா காதுல கழுத்துல அப்படிதான் போடுவாங்க. இங்க சொல்லுது உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒன்றுமில்லாத ஒரு நபரை இந்த அளவுக்கு உயர்த்துகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இதுக்கு அடிப்படையான ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது அதோடு கூட பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் வருகிறதை நம்ம இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரத்துக்கு நேராய் வந்திருக்கிறோம். ஆசீர்வதிக்கிற காலத்துக்கு நேராய் வந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் இந்த வருடங்கள்ல கர்த்தர் அந்த நிலைமையில நம்ம உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. அந்த வார்த்தை உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை எப்படி பண்ணுவேன்னா மாணிக்க கற்களாக்குவேன். நிறைய வீடுகளில் போனா அந்த டோர் போஸ்ட்ல பலவிதமான அலங்காரங்களை செய்திருப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வீட்டை அந்த மாதிரி நான் மாற்றுவேன். ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்த முடியும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற யாவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இதை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், குடும்பத்தாரா இருக்கட்டும், ஆண்டவருடைய பார்வையில நாம் அப்படியாய் சில காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. பணம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பறிவு, எந்த அடிப்படை
வசதிகளும் இல்லாத நிலைமையில ஒருவனையும் ஆண்டவர் இப்படி மாற்ற முடியும். அதுக்காக தான் 1ஆம் வசனம் 6ஆம் வசனங்கள்ல உன் நிலைமை இப்படி இருந்தாலும் நான் இதை இப்படி மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். அந்த 4 காரியங்களை நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் 12ஆம் வசனத்துல சொல்லுகிறபடி தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து அதே அதிகாரத்துல இன்னும் ஒரு 4 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு சேர்த்து தர வல்லவராக இருக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. 4 காரியங்களை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். என் கஷ்டம் எனக்கு தெரியும், நான் நிறைய கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேகர் வருத்தத்துல சஞ்சத்துல இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதன் மத்தியில நீ இந்த காரியங்களை செய்ய உன்னால முடியும். இதற்கு பணமோ படிப்போ அனுபவமோ அறிவோ வேற எந்த ஒரு காரியங்களும் தேவையில்லை. அர்ப்பணிப்பு மாத்திரம் இருந்தால் தேவன் இதை நம்மை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை என்ன பண்ணு, விசாலமாக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடாரம் என்பது ஆண்டவர் தங்குகிற இடமாய் காணப்படுகிறது. ஒன்று இருதயம், 2வது சபையை குறிக்கிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல கூடாரத்தில் என்ன பண்ணாராம், ஆண்டவர் இறங்கி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் கூடாரத்தின் இடத்தை என்ன பண்ணு, விசாலமாக்கு. நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துல அனுப்பின நோக்கம், இந்த உலகத்துல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நோக்கம், ஒரு சபைக்கு போறோம் வர்றோம் தேவனை ஆராதிக்கிறோம் அதோடு இருந்து விடாதபடி நம்ம மூலமாய் ஒரு பெருக்கம் அங்கே காணப்பட நாம் ஊழியம் செய்யும் போது ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபட்டு புதிய ஆத்துமாக்களை நாம் சந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம மூலமாய் கூடாரம் ஒரு பெருக்கத்தை அடையும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை என்ன பண்றாரு, தர வல்லவராயிருக்கிறார். வேதத்துல ஆண்டவர் அநேக விதவைகள், திக்கற்றவர்கள், உதவாதவர்கள், இல்லாதவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். காரணம், அவர்கள் அந்த நிலைமையில தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து, சரி இந்த உலகத்துல நம்மளால எந்த ஒரு திறமையோ தாளந்துகளோ இல்லை, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்யலாம், ஆண்டோடைய சித்தத்தை செய்யலாம்னு சொல்லி அவங்க தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. உன் கூடாரத்தின் இடத்தை என்ன பண்ணு, விசாலமாக்கு. நம்ம மூலமா சபையில புதிய ஆத்துமாக்கள் வரணும். நம்ம மூலமாய் சபையினுடைய எல்லைகள் பெறுகிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அல்லது நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களை நம்ம ஆராய்ந்து அதுல நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும் போது ஒரு நாள் வரும், நம்ம ஆண்டவருக்காக செய்த அந்த ஊழியத்துடைய பலன் விளைவாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த உலகத்திலேயும் ஜனங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது அது கூட இன்னொரு 4 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இங்க குறிப்பிடுகிறார். அதை நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Kings chapter 6 verse 1. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, என்னது, எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு எப்படி இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது. இதை நாங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கேட்டு அதன்படி அவர்கள் செய்கிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது எலியா தீர்க்கதரிசி இருந்தார். இப்பொழுது எலிசா, அவருக்கு பிறகு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் இந்த இடத்தை ரெட்டிப்பாக்க விரும்பினார்கள். அந்த கூடாரத்தை அவர்கள் இன்னுமாய் பெருக்க விரும்பினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலியாவின் மேலுள்ள அபிஷேகம் எலிசாவின் மேல எப்படி இருந்ததா, 2 மடங்காய் காணப்பட்டது. அதனால அந்த எலிசாவோடு இருந்த அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரருடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே காணப்பட்டது. அப்ப அவங்க எல்லாம் ஒரு உதவியை கேட்கிறாங்க. அங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அப்போ அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு எப்படி இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது. ஆண்டவரோடு நம்ம ஜீவிக்கிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் ஒரு பெருக்கம் அங்கே காணப்படும். ஒரு நெருக்கம் உண்டானாலும் அந்த நெருக்கத்துல ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 54 அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன் கூடாரத்தின் இடத்தை நீ என்ன பண்ணு, நீ தான் விசாலமாக்கணும். அங்க எலிசா இருக்கிறாரு. எலிசா சொல்லல நம்ம இடம் நெருக்கமா இருக்குது, நம்ம என்ன கொஞ்சம் பெருக்கத்தை உண்டாக்குன்னு சொல்லல. அந்த பாரத்தை அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரருடைய கையில ஆண்டவர் வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில சபை பெருகுவதற்கு ஊழியக்காரர் ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா விசுவாசிகளாகிய நம்ம அதோடைய பெருக்கத்திற்கு என்னென்ன காரணமாய் நம்ம செய்ய வேண்டுமோ, முதல்ல ஜெபம். அதை நம்ம செய்யும் போது எல்லா விதத்துல ஊழிய பெருக்கத்திற்கு நம்ம உதவியாய் காணப்படும் போது, ஒரு நாளில நம்ம நிலைமை எப்படி இருக்குது உலகத்துல முக்கியம் இல்ல, நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னா, ஏசாயா 54:12 படி கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே ஏசாயா 54:2 அடுத்த ஒரு வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் போது, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் வாசஸ்தலங்களுடைய திரைகள் விரிவாகட்டும். அந்த இடம் அகலமாகும் போது அந்த திரைகளும் என்ன பண்ணணும், அகலமாகணும். விரிவாகட்டும். திரைகள் என்பது அது ஜெபத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹிடன் பிரேயர், சீக்ரெட் பிரேயர். நம்ம எந்த அளவுக்கு புதிய ஆத்மாக்களை சந்திக்கிறோமோ, சபைக்கு கூட்டிட்டு வர்றோமோ, ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய நாம் அக்கறை உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படும் போது, ஆண்டவர் தன்னுடைய கணக்கில் அதை வைத்திருந்து ஒரு நாள் வரும்போது அதனுடைய பிரதிபலனை ஆண்டவர் 1000 மடங்கு கொடுக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஒரு கம்பெனில, ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போதே அவங்க முடிவுல செட்டில்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உதவியை தர்றாங்க. உண்மையா இருக்கும்போது அவங்க நம்மளை ஆஸ்வதிக்கிறது அதை காட்டிலும் ஆண்டவருடைய பணிகள்ல நாம் நம்மை உண்மையாய் ஈடுபடுத்தி செய்யும் போது நிச்சயமாய் நம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஏசாயா 54:12 சொல்லுகிறபடி ஒரு ஆசீர்வாதத்தை அங்க காண முடியும். இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் என்ன பண்ணட்டும், விரிவாகட்டும். அப்படின்னா நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் இந்த நாட்கள அதிகமாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். குழுவுல சேர்ந்து ஜெபிக்கிறோம், எல்லா இடங்கள நம்ம ஜெபிக்கிறோம். இன்னும் தனிப்பட்ட விதங்கள்ல மத்தேயு 6:6 விதமாய் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் என்ன பண்ணு, பிரவேசித்து உன் கதவை என்ன பண்ணு, பூட்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படின்னா பிஹைண்ட் த ஸ்கிரீன் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வெளியில தெரியாதபடி நம்முடைய தனிப்பட்ட நேரங்கள்ல அதிகமாய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம அப்படியாய் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது அந்த அந்தரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய விளைவு வெளியரங்கமாய் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள் அதிகரிக்க 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 கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க முடியும். கூடி சேர்ந்து ஜெபிக்கிறோம், நல்லது இல்லைன்னு சொல்ல, தனிப்பட்ட விதத்துல நாம் ஊன்றுகோல்களாய் தனிமையாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த நிலைமைக்கு நாம் வரும்போது ஆண்டவர் நம்மை கொண்டு பல காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சுவிசேஷம் சொல்றோம், புதிய ஆத்மாக்களை கொண்டு வரோம் அப்படின்னா அதுல நிறைய தடைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய சவால்கள் இருக்கு. ஒரு ஆத்மாக்களை போய் நம்ம சந்திக்கும் போது ஒன்னு அவங்க வியாதியஸ்தரா இருப்பாங்க, இல்ல சத்துடைய பிடியில் அகப்பட்டவங்களா இருப்பாங்க, அல்லது பல விதமான பலவீனத்துல பல விதமான சோர்வில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ நம்ம தனியாய் அவர்களுக்காய் அந்த இடத்துல ஜெபித்து ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நம்ம தனியாய் பஸ்ல போறோம், சொந்தக்காரங்களை பாக்குறோம், சில ஆட்களை நம்ம சந்தை வெளியில, நம்முடைய பஸ் ஸ்டாண்ட்ல, பல இடங்கள்ல புதிய ஆத்மாக்களை சந்திக்கிறோம். அவங்களோட பேசக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்குகிறார். அப்ப நம்ம இருதயத்துல அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும். ஒரு மனுஷன் ஒருத்தன் இன்னொரு மனுஷன் பார்க்கும் போதே உலகத்தா முதல்ல என்ன சொல்றாங்க, என் வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள அவங்களை வழிநடத்தும் போது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருந்தாலும் அந்த வல்லமை, அந்த தேவ அபிஷேகம் தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்காக ஜெபித்து அவங்களை ஆண்டவருக்குள்ள வழிநடத்த அது போதுமானதாக இருக்கிறது.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் வாசஸ்தலின் திரைகள் என்ன இருக்கட்டும், உன் இடம் எக்ஸ்டர்னாக உன்னுடைய ஜெப வாழ்க்கையை அதிகரிச்சு கொண்டே இருக்கணும். ஊழியங்கள் செய்ய செய்ய நம்ம புதிய ஊழியங்களை ஆரம்பிக்கிறோம். நம்ம அடிக்கடி நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய கேர்சல்ல புதிய ஊழியங்கள் எழும்பணும், புதிய கேர்சல் எழும்பணும், புதிய கிளை சபைகள் எழும்பணும், புதிய ஊழியக்காரர்கள் எழும்பணும். நல்லது இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல அதுக்கு ஏற்றது போல ஜபங்களும் அதிகரிக்க தான் அந்த காரியங்களை முற்றிலுமாய் நம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். குறைந்த ஜபம் அதிக ஊழியம் நம்முடைய வாழ்க்கையில யாருக்கா இருந்தாலும் நமக்கு அது பலன் தராது என்பது நமக்கு தெரியும். அப்போ ஊழியத்தினுடைய வேலைகளும் எல்லைகளும் அதிகரிக்க நம்முடைய தனி ஜபங்களும் குழு ஜபங்களும் அதிகரிக்க கர்த்தர் அவற்றை நாம் முற்றிலுமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். திரும்ப ஏசாயா 54:2 புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 54 verse 2ல 3rd ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்றார். நம்ம வாசிக்கலாம். தடை செய்யாதே அப்படின்னா அமைதலா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, ஊழியங்கள் ஓரளவுக்கு வாழ்ந்துருச்சு, நம்ம புதுசா ஒரு 2 ஆத்மாக்களை கொண்டு விட்டுட்டோம், நம்முடைய பாடு முடிஞ்சது அப்படின்னு இல்லாதபடி அந்த ஊழியத்தை தடையா இருப்பதற்கு நம்ம ஒரு காரணமா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடைசி வரை இந்த காரியங்களை செய்யும் போது நம்ம மற்றவங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது. நம்பர் 1. 2வது, நம்ம மூலமாய் நம்ம ஒரு ஊழியத்தை தடை செய்கிற அளவுக்கு நாம் காணப்படக்கூடாது. நம்முடைய காரியங்கள் அப்படி நம்ம காணப்படும் போது கர்த்தர் கிருபை செய்வார். 3வது ஆண்டவர் சொல்றாரு, உன் கயிறுகளை நீளமாக்கு. உன் கயிறுகளை என்ன பண்ணு, நீளமாக்கு. முதல்ல இடத்தை விசாலமாக்கு. 2வது, உன்னுடைய திரைகள் விரிவாகட்டும். 3வது, உன் கயிறுகளை என்ன பண்ணு, நீளமாக்கு. கயிறுகள் என்பது வேதத்துல அன்பிற்கு ஓமையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். புக் ஆஃப் ஹோசியா சாப்டர் 11 verse 4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை என்ன பண்ணேன், அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிறுகளால எப்படி ஜனங்களை இழுத்தார் என்று பார்க்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய தியாகத்தின் மூலமாய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 நமக்கு தெரியும். ஆண்டவருடைய நாமம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாராம், அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது, நம்முடைய கயிறுகளை நீளமாக்கும்போது நம்முடைய அன்பின் எல்லைகள் அல்லது தியாகத்தினுடைய காரியங்கள் என்ன பண்ணணுமா, நீண்டுகிட்டே போகணும். கர்த்தர் மேல உள்ள ஒரு அன்பு, கர்த்தர் மேல ஒரு தியாகம், கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை நம்முடைய செயல்கள்ல காணப்பட வேண்டும். ஊழியம் செய்யறோம், புதிய ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3வது, நம்முடைய செயல்கள்ல அன்பு அல்லது தியாகம். ஆண்டவர் வாயினா யாரையும் ரட்சிக்கிற, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர்கள் என்ன பண்ணாரா, மீட்டுக்கோ. தன்னுடைய அன்பின் கயிறுகள் என்பது தன்னுடைய அன்பை இவ்விதமாய் விளங்க பண்ணினார் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காய் நம் செலவு செய்கிற பணங்கள், ஆண்டவருக்காய் நம் செலவு செய்கிற நம்முடைய நேரங்கள், நம்முடைய பேலன், நம்முடைய காரியங்கள் எல்லாமே அது அன்பின் கயிறுகளாக கர்த்தர் பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, உன் கயிறுகளை என்ன பண்ணு, நீளமாக்கு. அந்த கொஞ்சம் நம்ம ஆண்டவருக்காய் சாக்ரிஃபைஸ் பண்றோம், நல்லது. அது எந்த அளவுக்கு நீளுதோ அது எங்க போய் முடியுதுன்னா நம்முடைய வாசல்கள்லாம் மாணிக்க கற்களாய் மாற்றுகிற விதத்துல ஆண்டவர் இறங்கி செயல்படுகிறார். எந்த அளவுக்கு நம்முடைய ஊழியத்துல நம்ம தியாகம் பண்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாசல்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு ஜெபிக்கிற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு விரும்புகிற அநேகருக்குள்ள வாஞ்சை இருக்கிறது, கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் மூன்றாவது, அதுல ஒரு தியாகம் இல்லை என்றால், மினிஸ்ட்ரி இட்ஸ் a மேட்டர் ஆஃப் sacrifice, nothing else. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெறுமையா ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லும் போது, வெறுமையா ஆண்டவர் ரட்சிக்கிறார், ஆண்டவர் மாற்றுகிறார் சொல்லும் போது அங்க நம்ம எந்த ஒரு பலனையும் பார்க்க முடியாது. நம்முடைய அன்பின் கயிறுகள், நம்முடைய தியாகங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய பட்டினி, நம்முடைய கண்பிழிப்பு, நம்முடைய முயற்சி, அப்படி நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஊழியத்துக்காய் நம்ம கொடுத்து, அதுக்கப்புறம் நம்ம ஊழியம் செய்து, அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கும் போது அங்க கர்த்தர் கிரியை செய்கிறதை நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஊழியத்துல ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் ஒரு ரெண்டு காசையுடைய ஒரு விதவை அதை ஊழியத்திற்காக என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்ததுனால ஆண்டவர் அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இது பணத்தை மாத்திரம் குறிக்கிறதல்ல. பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அன்பினால சகிக்கிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் நம்முடைய வாசல்கள மாணிக்க கற்களை பதிக்கிற வேலையை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆசீர்வாதத்துடைய அடையாளமா ஆண்டவர் நம்மை வைக்க போகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாராம், அன்பு கூர்ந்தார். அவமானம் ஏதோ ஒரு ரத்தத்தை உடம்புல இருந்து எடுத்து இப்படி கைய காலை வெட்டி அப்படி ஊத்தல, அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, அவமானப்பட்டு, துப்பப்பட்டு, எல்லாவற்றையும் சகித்து தன்னுடைய ஜீவனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய அன்பின் கயிறுகள் என்னைக்கு நீளமாகுதோ நம்முடைய ஆசீர்வாதத்துடைய எல்லைகள் அதிகமாகுது என்பதை மறந்து போக வேண்டாம். கடைசியில 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54:2 கடைசி பகுதியை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 54 verse 2, the last part. உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் கயிறுகளை நீளமாக்கு. மூன்றாவது, நீளமாக்க வேண்டிய காரியங்களை நீளமாக்கும். நாலாவது, உன் முளைகளை உறுதிப்படுத்து. உறுதிப்படுத்துகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒரு பக்கம் தியாகம் பண்றோம், ஒரு பக்கம் ஜெபிக்கிறோம், ஒரு பக்கம் ஆத்ம ஆதாயம் செய்யறோம். இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கடைசியில ஆண்டவர் சொல்லுகிறார், சில உறுதிப்படுத்த வேண்டிய காரியங்களை உறுதிப்படுத்தல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எதுல நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்னா, விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது சில போராட்டங்களை சத்துரு கொண்டு வந்தாலும் விசுவாசத்துல தொடர்ந்து உறுதியா நிற்கும் போது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். கர்த்தருடைய விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, ஜெபித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம். அந்த ஜெபத்துல, அந்த பிரயாசத்துல, முயற்சியில ஒரு விசுவாசத்தோடு நான் தேவனுக்கு செய்கிறேன், கர்த்தரை பார்க்கிறார், இதை நான் திரும்ப ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்கிறேன் சொல்ற விசுவாசம் இருந்தாதான் நம்ம இந்த காரியங்களை முழு உற்சாகத்தோடு செய்ய முடியும். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வருஷத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 6 verse 19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வருஷத்துல அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்குதான், நிலையும் உறுதியுமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க நம்ம வாசிக்கிறோம், உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆண்டவருடைய நாமம், அந்த டென்ட் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆணி மாதிரி 4 பக்கம் வச்சிருப்பாங்க. அதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த கூடாரம் வந்து அப்படியே டெம்பரா நிக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த கூடாரங்கள் எல்லைகள் விரிவாக கடைசியில ஒரு உறுதித்தன்மை இல்லை அப்படின்னா அது வந்து அந்த கூடாரம் கட்டினதுக்கான எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த உறுதியில தான் எல்லாமே காணப்படுகிறது. விசுவாசம், அந்த வசனம் சொல்லுது 6:19, அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் துறைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. ஒரு கப்பல் அசையாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன நங்கூர் ஆங்கரை போட்டு என்ன பண்றாங்க, அது அந்த கடலுக்குள்ள செலுத்தி அதை என்ன பண்றாங்க, இருக பண்ணுகிறார்கள். அதே போல சின்ன விசுவாசம் கூட நம்முடைய வாழ்க்கையில உறுதியா இருந்தா கர்த்தர் நம்முடைய ஊழியத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார்.
கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அதுல ஒரு உறுதித்தன்மை காணப்படும். ஒரு சின்ன விஷயத்தை விசுவாசிச்சாலும் ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்கிற அந்த வைராக்கியமும் அந்த ஒரு விசுவாசமும் எதிர்பார்ப்பும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய விசுவாசத்திற்காய் நம்ம எப்படி உறுதியா இருந்தோம், எவற்றெல்லாம் இழந்தோம், எவ்வளவு ஜெபித்தோம், என்ன ஊழியங்களை செய்தோம் விசுவாசத்துல இல்ல. ஆத்ம ஆதாயம் செய்யும் போது நம்ம விசுவாசத்துல போறோம். நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்துல என்ன பண்றோம், பிதா கேட்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், பரிந்து பேசுகிறார். இந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். 2-3 பேர் கூடுகிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம விசுவாசத்தோடு அவருடைய சன்னிதானத்துல என்ன பண்றோம், வருகிறோம். அது மாத்திரமல்ல, விசுவாசம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பாடுகளை சகிக்க முடியும். கர்த்தருடைய நாம அன்பின் கயிறுகள் எப்படி நீளும், கையில இருக்கிறது ஆண்டவருக்காக கொடுத்துட்டு எப்படி சந்திப்பாருன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். 4வது, இந்த விசுவாசம் இல்லாம நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதுல ஒரு பலன் இருக்காது. விசுவாசத்தோடு நான் தேவனுக்காய் விதைக்கிறேன், நான் அறுப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுக்காய் விட்டு கொடுக்கிறேன், கர்த்தனுக்கு கிருபை செய்வார். அப்படி நம்ம உறுதியா இருக்கும்போது ஏசாயா 54:12 சொல்லுகிறபடி ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அங்க சொல்லுகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நம்ம வாசித்தது போல உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை எப்படி இருக்கும். இதெல்லாம் விசுவாசத்தினால நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நம்முடைய ஊழியை செய்கிறதுனால கர்த்தர் பிதா ஒருவனுக்கு ஊழியை செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுகிறார். 2வது, ஜெபிக்கிறவர்களாய் அந்த ஆதாயம் பண்ண ஆத்துமாக்கள் அவங்க சபைக்கு வரணும், நிலைத்திருக்கணும்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். 3வது, அவருடைய தேவைகள்ல நம்மளும் பங்கு கொண்டு ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். 4வது, நம்ம என்ன பண்ணா விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறவே கூடாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். நான் இவங்களுக்கு உதவி செஞ்சேன், அவங்க எனக்கு திருப்பி செய்வாங்க, அப்படி இல்லை. நான் கர்த்தருக்கு செஞ்சேன், கர்த்தர் எனக்கு அதை 100 மடங்கு தருவார் என்ற நோக்கத்தோடு நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு 4 வசனங்களை நம்ம வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 2வது வசனத்துல உன் கூடாரத்தின் இடத்தை என்ன பண்ணு, விசாலமாக்கு. சிங்குலர்ல சொல்லுது. we have to separately, இந்த ஊழிய வளர்ச்சிக்கு தனிப்பட்ட விதத்துல என் பங்கு காணப்படணும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விதத்துல ஆத்தும ஆதாயத்தை நம்ம குழுவா போய் நம்ம ஆண்டவரை பத்தி அறிவிக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தனித்தனியாய் போய் சந்தித்து கொண்டு வரும்போது 3வது வசனம் சொல்லுது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு என்ன பண்ணுவாய், பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை என்ன பண்ணுவாங்க, நீயும் பெருகுவ, உன் சந்ததியும் பெருகும், உனக்கு அப்புறம் உன் சந்ததியும் பெருகும். அந்த ஆசீர்வாதம் உன் சந்ததி மேல கடந்து வரும். நம்ம இந்த நாட்கள கர்த்தருக்காக உழைச்சி ஓடும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததி, நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறாரேன்னு சொல்லுகிறபடி அதை பின்தொடரும் என்பதில் சந்தேகம் இல்லை. 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்காய் நம்ம செய்த ஊழியங்கள் இதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்றார். மலைகள் விலகினாலும், இயற்கை சூழ்நிலை வருது, கொரோனா வருது, பலவிதமான பினான்சியல் கிரைசிஸ் வருது, பண தட்டுப்பாடு வருது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. ஆண்டவருக்காய் செய்கிற காரியங்களை கர்த்தர் கருத்துல வைத்திருந்து பஞ்ச காலத்துல ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, போஷிக்கிறார். ஆண்டவருடைய ஈசாக்கு சின்ன வயசுல அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவன் தன்னுடைய வாழ்நாள்ல பஞ்ச காலத்துல விதைக்கும் போது 100 மடங்கு என்ன பண்ணானோ பலனை பெற்று. ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறதுக்கு கால சூழ்நிலை அவருக்கு தேவையே கிடையாது. மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயரட்டும், நமக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். நம்ம சூழ்நிலை எதிர்பார்த்தே செய்யக்கூடாது. கர்த்தர் சூழ்நிலைக்கெல்லாம் மேற்பட்டவராக இருந்து எலியாவை போஷித்தது போல கர்த்தர் நம்மை போஷிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 14வது வசனம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், தீலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தீமை உன்னை என்ன பண்ணாது, அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தருடைய நாம நீதியினால் என்ன பண்ணிருப்ப, ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை என்ன பண்ணதில்லை, அணுகுவதில்லை. இந்த உலகத்துல நிறைய பயப்படக்கூடிய காரியங்கள் வந்தாலும், வியாதிகள், விக்கனங்கள், நாச மோசங்கள், விபத்து, ஆபத்து எதுவுமே
நம்மை அணுகாது, அப்படின்னா நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். 17ஆம் வருஷத்தில் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 15ஆம் வருஷத்துல சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் வரும், அது வாய்க்காம போயிடும். ஆனா 17ஆம் வருஷத்துல சொல்றது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அது மனுஷனா இருக்கலாம், அது மந்திரமா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அது வாய்க்காமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சுதந்திரம். ஊழியக்காரனா பாஸ்டர்ஸ்ங்க மட்டும் குறிக்கல, ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, வைக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம். ஒன்னு ஊழியக்காரங்க, ரைட் இல்லைன்னு சொல்லி. இன்னொன்னு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன பண்ணுவாரா, கன பண்ணுவார். ஆத்ம ஆதாயம் செய்யறது போல ஒரு பெரிய ஊழியம் உலகத்துல ஒண்ணுமே தெரியல. ஆத்மாக்களை ரட்சிக்கிறவன் ஞானம் உள்ளவன். இப்படி நம்முடைய எல்லைகளை, ஆண்டவருடைய இந்த கூடாரத்தை விரிவாக்குகிற பணியில நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு பெரிய நம்ம எல்லைகளை விரிவாகணும். ஆனா ஆண்டவருடைய ஆலயம் விரிவாகணும்னு சொல்லி தாவீது அதான் சொல்றார், நான் நல்ல மச்சிப்பாவின வீட்டுல இருக்கிறேன், தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது, கூடாரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சையை கர்த்தர் அறிகிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு மச்சிப்பாவன வீட்டுல இல்லாட்டாலும் நம்ம ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்த இந்த நாளில் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 12ஆம் வருஷத்தின்படி ஆண்டவர் உன் பலகணிகளை பளிங்கும், வாசல்களை எப்படி பண்ணுவேன், மாணிக்க கற்களும், உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான என்ன பண்ணுவேன், கற்களாக்குவே. அப்படின்னா விலை உயர்ந்த கற்கள், நல்ல குவாலிட்டியில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமா நம்மை உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் சொன்ன அந்த எளிய காரியங்களை நம்ம செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தும் போது வேண்டிய கிருபைகளையும் தந்து ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த காலவெளியில நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விதவைகளை போல இருக்கிறோம், திக்கற்றவர்களை போல இருக்கிறோம். இந்த பூமியில 1ஆம் வசனம் 6ஆம் வருஷத்துல நாங்கள் கைவிடப்பட்டு நொந்தவர்களை போல இருக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு ஆண்டவரே சப்போர்ட் இல்லாம நாங்க இருக்கிறோம். ஆனா இந்த நிலைமையில நாங்க சோர்ந்து போகாதபடி நம்முடைய ஊழியங்களை பங்கெடுக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்க ஜெப நேரத்தை அதிகமாக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுடைய அன்பின் அர்ப்பணிப்பு எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் தொடர வேண்டும் ஐயா. ஆதியில இந்த அன்பை நீ விட்டா என்று சொல்லி ஆண்டவரே வெளிப்படுத்துற விஷயத்துல சொல்லுகிறபடி அன்பு அது கிரியைகளை வெளிப்படும் அல்லவா. எங்களுடைய தியாகம், எங்களுடைய முயற்சி, இதுல எங்களுடைய அன்பு வெளிப்பட கிருபை செய்யுங்க. கடைசியில எங்க விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. ஒரு சபைக்காய் நான் செய்யவில்லை, ஒரு மனுஷனுக்காய் செய்யவில்லை, நான் தேவனுக்காய் செய்கிறேன் என்று சொல்லி நாங்கள் செய்யற எல்லாவற்றையும் அந்த எண்ணத்தோடு செய்யும் போது ஆண்டவர் வர நாட்கள்ல 12ஆம் வருஷத்தின்படி எங்களை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற, விசுவாசிக்கிற, கை கொள்கிற, ஆண்டவரே விரும்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே மாணிக்க கற்களுள்ள ஆண்டவரே வாசல்களை அவர்களுக்கு தருவீராக. கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய பலகணிகளை பளிங்கு போல கர்த்தர் மாற்றுங்க. இதை நீர் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசித்து நாங்கள் முதல்ல அர்ப்பணிக்கும் போது எங்க வாழ்க்கையில இதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த நாட்கள்ல அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். துதிக்கிற மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள எஸ்வி பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. இந்த நாட்களிலே ஆலயம் திறந்திருக்கிறது. அப்படியாய் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காய் இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும்.
மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.